வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் டிஎன் டெட் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் 11/2/2023 மார்னிங் பேட்ச் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மேட்ச் கேட்டிருக்காங்க. கலெக்டிவ் நவுனில் இருக்க மாதிரி இருக்குது இந்த மேட்ச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஏ பவுல் ஆஃப்னு கேட்டிருக்காங்க. அது என்ன கரெக்டாக இருக்கும்? பவுல் ஆஃப் ரைஸ். ஹெட் ஆஃப் கவ். பேர் ஆஃப் ஷூஸ். ஷோவர் ஆஃப் ரெயின். இதுதான் கரெக்டான ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்கு? A3, B4, C1, D2. A2ல தான் இருக்கு. செகண்ட் ஒன் பார்க்கலாம். Man is born free but is everywhere in chains. These words are uttered by. இது யார் சொன்னாங்கன்னா ஜீன் ஜாக்வஸ் ரவுசே. ஆட் அ சூட்டபிள் டேக். கொஸ்டின் டேக் கொடுத்துருக்காங்க. ஐ ஆம் லேட் டேஷ்னு கேட்டிருக்காங்க. இது ரைட்டான ஆன்சர் என்ன வரும்னா அரண்ட் ஐ. இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ். ஐ ஆம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஆம் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் கூட யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கேசஸ்க்கெலாம் வந்து அரண்ட் ஐ இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். And miles to go before I sleep and miles to go before I sleep. Here sleep denotes. இங்கே sleep என்றது என்னன்னு கேட்குறாங்க. இந்த லைன் என்ன மீனிங்கில் வருதுன்னா அதாவது நான் இறக்குறதுக்குள்ள நிறைய விஷயங்களை நான் பார்ப்பேன். மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். நம்ம நிறைய விஷயங்களை கடந்து வருவேன். அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. எப்போது? என்னுடைய வாழ்நாள் முடிகிறதுக்குள்ள. அப்போது இங்கே ஸ்லீப்னு எதை டினோட் பண்ணுறாங்க? டெத். ரீரைட் த ஃபாலோயிங் இன் இன்டைரக்ட் ஃபார்ம். இன்டைரக்ட் ஃபார்மில் இதை சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன சென்டென்ஸ்? ஷீ செட் டு மீ வேர் டிட் யூ கோ. இது வந்து கொஸ்டின் சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸு. ஓகே, இது நம்ம வந்து என்ன பண்ணணும்? இன்டைரக்ட் ஃபார்மில் மாற்றணும். ஷீ செட் டு மீன்னு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருந்ததுன்னா கொஸ்டின் சென்டென்ஸ்லாம் வருதுன்னா அதை என்ன மாற்றணும்னா ஷீ ஆஸ்க்டு மீ. இந்த செட்டுன்னு இருக்கு இல்லையா, இதை கட் பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் ஆஸ்க்டுன்னு எழுதிக்கணும். அப்போது ஷீ ஆஸ்க்டு மீ வேர். இங்கே டிட்டுன்னு இருக்கு இல்லையா, டிட்டை வந்து எப்படி எழுதலான்னா அதோட டிட்டுன்னா ஹேட் கான் எழுதலாம். அப்போது யூ கோன்னா என்ன எழுதணும்னா ஆஸ்க்டு மீ வேர் ஐ ஹேட் கான் தான் இருக்கணும். ஆனால் இந்த ஆப்ஷனில் ஹேட் கான்னு எதுவுமே இல்லை. அப்படி பார்க்கும்போது எந்த ஆப்ஷன் இங்கே கரெக்டாக இருக்குன்னு பார்த்தோன்னா ஷீ ஆஸ்க்டு மீ வேர் ஐ வெண்ட். இதுதான் கரெக்டாக இருக்கணும். இங்கே வெண்ட்டுக்கு பதில் என்ன இருந்திருக்குன்னா ஹேட் கான். அதுதான் வந்து இங்கே கரெக்டான ஆப்ஷனாக இருந்திருக்கணும். ஆனால் அந்த மாதிரி இந்த 4 ஆப்ஷனுமே எதுவுமே வந்து சூட்டபிள் ஆகலை. பட் இந்த A4 தான் ஓரளவுக்கு ஆப்டாக இருக்குது. ஸோ அதனால் A4. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Write an equivalent word for the underlined word. The poor woman was in panic. இங்கே பேனிக்னு கொடுத்துருக்காங்களே, அதோட ஈக்குவலண்ட் வேர்டு என்னன்னு கேட்குறாங்க. The poor woman was in panicனா பயந்துருக்காங்க, சடனாக ஒரு பயம் வந்திருக்கு. இப்போ பேனிக் எது ரைட்டாக இருக்குன்னா ஃப்ரைட்டன்ட். இதுதான் வந்து பயத்துக்கு சரியான ஆன்சர். The plural form of radiuses. இது நம்மளுக்கு தெரியும், ரேடியை. Next question. Who wrote the following lines? Spring is pretty but short and sweet. இது யார் சொன்னதுன்னு கேட்குறாங்க. ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா நிஷா டைரி. இது எந்த போயம்லேருந்து இந்த லைன்ஸ் எடுத்திருக்காங்கன்னா இந்தியன் சீசன் அந்த போயம்லேருந்து தான் இந்த லைன்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த போயமை எழுதுனது யாருன்னா நிஷா டைரி. இப்போ அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? A1ல் தான் இருக்குது. A word is made up of preposition and a noun phrase is called. ஒரு வேர்டு ப்ரிப்போசிஷன் ப்ளஸ் நவுன் ப்ரேஸோடு இருந்தால் அதை என்னன்னு சொல்லணும்? ப்ரிப்போசிஷனல் ப்ரேஸ்ன்னு சொல்லணும்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் மேட்ச் தான் கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து டைப்ஸ் ஆஃப் நவுன் பேஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கமிட்டி. கமிட்டினா ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க அந்த குழுவில். அது அப்போவே தெரியுது நம்மளுக்கு அது என்னது, கலெக்டிவ் நவுன். ஓகே, த நைல்னு கொடுத்துருக்கு. ஒரு ரிவர் பர்டிகுலராக அந்த ரிவரோட நேமே சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பர்டிகுலராக ஒரு நவுனை வந்து எந்த நவுன் பர்டிகுலராக சொல்லும் போது அது என்னது, ப்ராப்பர் நவுன். ரிவர்னு சொல்லியிருந்தா காமன் நவுன், அந்த ரிவரோட நேமே பர்டிகுலராக சொல்லிட்டாங்க, அப்போ அது ப்ராப்பர் நவுன். சோல்ஜர்ஸ்னு சொல்லும் போது காமன் நவுன், எல்லாருக்கும் ஒரு காமனாக ஒரு நேம். சோல்ஜர்ஸ், டீச்சர், டாக்டர், கலெக்டர், அசிஸ்டண்ட், இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அப்போது அது எல்லாருக்கும் ஒரு காமனான ஒரு பேர். கிளென்லினஸ்னால் ஒரு குணத்தை பற்றி சொல்கிறாங்க, அப்போ அது என்னது, அப்ஸ்ட்ராக்ட், ஒரு குவாலிட்டியை பற்றி சொல்கிறாங்க, அப்போ அது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது, A3, B4, D1, C2 எங்கே இருக்குன்னா A1ல் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டினும் மேட்ச் தான் கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஸோ காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். டோல் எது கரெக்டாக இருக்கும், டோல் பிளாஸா கரெக்டாக இருக்கும். டோல் பிளாஸான்னா இந்த டோல் கேட்னு பார்த்துருக்கோம் இல்லையா, அதுதான். அடுத்தது மேன்டல் பீஸ்னு இருக்குது. இந்த மேன்டல் பீஸ்னு சொல்லும்போது மேன்டல் பீஸ் ஊட்டி கொடைக்கானல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய வீட்டுக்குள்ளே பார்த்தோன்னா ஒரு ஃபயர் பிளேஸ், ஃபயர் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு செல்ஃபுக்கு கீழே பார்த்தோன்னா இங்கே வந்து ஃபயர் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எப்போவுமே வந்து குளிராக இருக்குன்றதுனால வீட்டுக்குள்ளே வார்மாக வச்சுக்கணுன்றதுனால ஒரு ஒரு செல்ஃப் மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தோன்னா இந்த மாதிரி ஃபயர் எப்போவுமே எரிஞ்சிட்ருக்கும். அதுதான் வந்து மேன்டல் பீஸ். அடுத்தது என்ன, பீ ஹைவ், தேன்கூடு. டோர் நாப், இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், த மீனிங் ஆஃப் த வேர்ட் ஐடியலிசம். ஐடியலிசம்னு சொல்லும் போது ஒரு கொள்கை, நம்மளுக்கு பிடிச்சவங்க, அதாவது நம்மளை ரொம்ப கவர்ந்தவங்க என்ன கொள்கை வச்சுருக்காங்களோ அந்த கொள்கை, அவங்க கொள்கையால் நம்ம கவரப்பட்டு என்ன பண்ணுவோன்னா நாம் அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணுவோம். அப்போ எது ரைட் ஆன்சர், belief that the best possible concept should be pursued. A3 தான் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், choose the correct answer. I dash here since last Monday. லாஸ்ட் மண்டேலேருந்து நான் இங்கே தான் இருக்கேன். இப்போ எது கரெக்டாக இருக்கும், I வந்திருக்கனால I have been here since last Monday. Choose the correct tense. I played basketball yesterday. இது ரொம்ப ஈஸி. எஸ்டர்டேன்னு இருக்கனால என்னது, இது பாஸ்ட் டென்ஸ். ஓகே, இங்கே எந்தெந்த ஆப்ஷன் பாஸ்ட் டென்ஸில் காட்டுது, பாஸ்ட் சிம்பிளும் பாஸ்ட் கண்டினியூஸ் தான் காட்டுது. ஆனால் இங்கே வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. கண்டினியூஸ் இருந்திருந்தால் இங்கே வேர்பில் ஐஎன்ஜி இருந்திருக்கணும். அப்போது இங்கே வேர்பில் ஐஎன்ஜி இல்லை, ஜஸ்ட் ஐ பிளேடு பேஸ்கெட் பால் எஸ்டர்டேன்னு வந்து சிம்பிளாக இருக்குது. அப்போ அது என்னது, பாஸ்ட் சிம்பிள் தான் ரைட்டான ஆன்சர். ஃபைண்ட் அவுட் த கண்டிஷனல் கிளாஸ் ஃபார் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எந்த டைப் ஆஃப் கண்டிஷனல் கிளாஸ், ஜீரோ கண்டிஷனல் கிளாஸா, ஃபஸ்ட்டா, செகண்டா, தேர்டான்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். இஃப் ஐ ஒன் த லாட்ரி ஐ வுட் ட்ராவல் அ லாட். எனக்கு லாட்ரியில் எனக்கு பணம் கிடச்சதுன்னா நான் நிறைய வந்து ட்ராவல் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. இது எந்த கண்டிஷனல் கிளாஸ், செகண்ட் கண்டிஷனல் கிளாஸ். Then, in a certain code language, EGG is written as 577 and ICE is written as 935. Then 8945 என்னன்னு கேட்குறாங்க. இது ஈன்னு இருக்கு இல்லையா, என்னென்ன எடுத்திருக்காங்க, 5. அதாவது ஏபிசிடிக்கு 1 2 3 4 நம்பர்ஸ்க்கு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு அப்போ ஈயோட வேல்யூ 5, ஜியோட வேல்யூ 7, ஐயோட வேல்யூ 9, சியோட வேல்யூ 3, ஈயோட வேல்யூ 5. அந்த மாதிரி பார்க்கும்போது 8945 என்னன்னு கேட்குறாங்க. 8 என்னது, ஹெச் வரும், 9 வந்து ஐ வரும், 4 வந்து டி, 5 வந்து இ. அப்போது ஹெச்ஐடிஇ தான் ரைட்டான ஆன்சர்.
ஃபைண்ட் த கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ் ஃபார் த வேர்ட் ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்டோட கரெக்டான ப்ரிஃபிக்ஸ் என்னவா இருக்கும்? டிஸ்ரெஸ்பெக்ட். Find the synonym. The narrator was in trouble because he took the oranges. இங்கே இந்த ட்ரபிள்னு இருக்கு இல்லையா, அதோட மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. ட்ரபிள்னா இங்கே எது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்னு பார்த்தா டிஃபிகல்ட். டிஃபிகல்ட் தான் வந்து இங்கே ஒரு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா த நரேட்டர் வாஸ் இன் ட்ரபிள் பிகாஸ் ஹீ டுக் த ஆரஞ்சஸ். அவர் அந்த ஆரஞ்சஸ் எடுத்திருக்காரு, அதனால் அவருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ண போகிறாரு. அப்போ அது A3 டிஃபிகல்ட், அதுதான் ரைட்டான ஆன்சர். Next question. And with soft deceitful whiles the synonym for the underlined word. இங்கே deceitfulனு இருக்குல்லையா, அது என்னன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி இந்த டிசைட்ஃபுல்னா ஏமாத்துறது. இந்த வைல்ஸ்னு இருக்கு இல்லையா, இதோட மீனிங் என்னென்னா தந்திரம். அப்போது தந்திரமாக ஏமாத்துறாங்க. எது கரெக்டாக இருக்கும்? கன்னிங்னா என்ன? தந்திரமாக வந்து ஏமாத்துறது, ரொம்ப சூழ்ச்சிகரமான. அப்போது ஆப்ஷன் எது கரெக்டான ஆன்சர்? A2 தான் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். fill in the blank with a suitable collective noun. இங்கே கலெக்டிவ் நவுன் தான் கேட்டிருக்காங்க. டேஷ் ஆஃப் ஹுல்ஸ். ஹுல்ஸ்க்கு என்ன வரும்னா பேக் ஆஃப் ஹுல்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். பேக் ஆஃப் ஹுல்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். மற்ற ஆப்ஷன் என்ன இருக்குது? ஹேர்டுன்னு இருக்குது. ஹேர்டுன்னு வந்தால் என்ன வரணும்? ஹேர்ட் ஆஃப் கவுஸ் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போது ஹேர்டும் வராது. ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ், இதுவும் ராங்கு. ஸ்வாம் இருக்கு இல்லையா, ஸ்வாம்னா ஸ்வாம் ஆஃப் ஆன்ஸ், அதுவும் ராங். அப்போது பேக் ஆஃப் உல்ஃப்ஸ் தான் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். சூஸ் அ சூட்டபிள் கொஸ்டின் டேக். லெட்ஸ் கோ ஃபார் மூவி. இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, லெட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் போது என்ன பண்ணணும்னா ஷெல் தான் யூஸ் பண்ணணும். ஷெல்னு யூஸ் பண்ணிவிட்டு இந்த லெட்ஸ் அந்த மாதிரி வரக்கூடிய சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி வந்திருந்தா நம்ம அது வந்து கொஸ்டின் டேக்ல பாசிட்டிவாக தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் கேஸ். என்னென்னா ஷெல் பி தான் ரைட்டான ஆன்சர். ஆர் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் த ஸ்பீக்கர்ஸ் ஒப்பீனியன் ஆர் ஆட்டிடியூட் டு சம்திங். இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் ஒரு ஸ்பீக்கரோட ஒப்பீனியன் இல்லைனா ஒரு அவரோட ஆட்டிடியூடை ஒரு கான்செப்ட் மேலே அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அது என்னென்னா அட்வர்ப் ஆஃப் ஸ்டான்ஸ். நெக்ஸ்ட், த கன்ஜெக்ஷன் ஈவன் தோ இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ். ஈவன் தோ வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் இல்லையா, அது என்னன்னு கேட்குறாங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா அது கான்ட்ராஸ்ட். ஏன்னா ஈவன் தோ எப்போ யூஸ் பண்ணுவோம்? அவன் நல்லா படிச்சிருந்தோம், என்ன பண்ணிட்டான்? அவன் ஃபெயில் ஆகிட்டான். ஈவன் தோ யூ ஸ்டடிட் வெல், ஹி ஃபெயில் இன் த எக்ஸாம். அவன் நல்லா படிச்சிருந்தோம், என்ன ஆயிடுச்சு? படிச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கணும்? பாஸ் தானே ஆகிருக்கணும். ஆனால் அவன் என்ன ஆகிட்டான்? ஃபெயில் ஆகிட்டான். அதனால தான் கான்ட்ராஸ்ட். ஈவன் தோ எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஒரு விஷயம் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க, அப்படி பண்ணியிருந்தும் அவங்க என்ன ஆயிடுச்சு? அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, அப்படி பண்ணி அவங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு? நெகட்டிவான ரிசல்ட் வந்திருக்கு. அப்போது ஆப்போசிட்டாக கிடச்சிருக்கு, ஒரு முரண்பாடு இருக்குது. அதனால தான் ஈவன் தோவை என்ன சொல்கிறாங்க? கான்ட்ராஸ்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வாட் டு வி சே த க்ரை ஆஃப் எ கவ். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். க்ரை ஆஃப் எ கவ், கவ்வோட அந்த கத்துல இருக்கு இல்லையா, அது என்னன்னு சொல்லுவோம்னா பெல்லோ. நெக்ஸ்ட் ஒன். ஐடென்டிஃபை த கரெக்ட் காம்பினேஷன் ஆஃப் த காம்பவுண்ட் வேர்ட் டைமண்ட் ஹார்டுன்னு கொடுத்துருக்கு. இதுக்கு ரைட்டான ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, டைமண்ட்னா என்ன? நவுன். டைமண்ட்னா நவுன். அது எப்படி இருக்குது? ஹார்ட். அதோட குவாலிட்டியை சொல்கிறாங்க. நவுன் எப்படி இருக்குது? ஹார்டாக இருக்குது. டைமண்ட் எப்படி இருக்குது? ஹார்டாக இருக்குது. அப்போது நவுனோட குவாலிட்டியை பற்றியெல்லாம் சொல்லும்போது நவுன் எப்படி இருந்தது அதை பற்றின ஆன்சர் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்? அட்ஜெக்டிவாக இருந்தால் தான் கிடைக்கும். அப்போது இதோட ஆப்ஷன் என்ன? நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். கம்ப்ளீட் த சென்டென்ஸ். Dash helps to describe an event that is expected or planned to happen before a time in the future.
ஒரு எக்ஸ்பெக்டேஷன்னு சொல்கிறது. நம்ம இன்றைக்கி வந்து சொல்கிறோம், நாளைக்கு இதே நேரம் நான் மும்பையில் இருப்பேன், நாளைக்கு இதே நேரம் நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பேன். இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் தான். ஆனால் ஃப்யூச்சர் டென்ஸில் என்ன சொல்கிறோம், ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு சொல்கிறோம், நான் இந்த டைமுக்கு நாளைக்கு இங்கே இருப்பேன், நான் வந்து அடுத்த வருஷம் இதே டைமுக்கு நான் காலேஜ் சேர்ந்திருப்பேன் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே நான் இது வந்து முடிச்சிருப்பேன்னு சொல்கிறாங்க இல்லையா. அது என்ன வரும்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். Choose the correct option. The word used to connect the words and sentences is called as இது ஈஸி. எந்த வேர்டையும் சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது? கன்ஜெக்ஷன். நெக்ஸ்ட் ஒன், ரெட் ஷர்ட் இஸ் மைன். த அண்டர்லைன் வேர்ட் கம்ஸ் அண்டர். இந்த மைன் இருக்கு இல்லையா, அது என்னது? என்னுடையது. இந்த மாதிரி என்னுடையது, உன்னுடையது, அவளுடையது, அவர்களுடையது, யுவர்ஸ், மைன், அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா என்ன வரணும்? அது பொசசிவ் ப்ரொனவுன். ஒருத்தவங்களுக்கு உரியதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வரதெல்லாம் என்னது? பொசசிவ் ப்ரொனவுன். நெக்ஸ்ட் ஒன், பிக் அவுட் த கரெக்ட் கிளிப்டு வேர்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். இங்கே இன்ஃப்ளூயன் இருக்கு இல்லையா, இது ராங். ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸாக என்ன வரணும்? ஃப்ளூ தான் வரணும். அப்போ அது ராங். யூனிவர்சிட்டிக்கு வெர்சிட்டின்னு இருக்குது, இதுவும் ராங். கேஃபேட்டேரியா கேஃபேன்னு இருந்திருக்கணும், இங்கே கேஃப்னு இருக்குது, இதுவும் ராங். மேத்தமெட்டிக்ஸ் மேக், இது ரைட். நெக்ஸ்ட் ஒன், த சென்டென்ஸ் இஃப் தே சோல்டு தேர் ஹவுசஸ் தே வுட் பி ரிச் கன்வே த சிச்சுவேஷன் ஆஃப்னு கேட்டிருக்காங்க. அவங்க வீடு விற்றாங்கன்னா அவங்க பணக்காரங்களாக இருப்பாங்க. இது என்ன ஆப்ஷன் பார்த்தோம்னா ஹைப்போதெட்டிக்கல். ஏன்னா வந்து இப்போ ப்ரெசண்ட்டில் அது இல்லை, சர்டன் கிடையாது, உண்மை கிடையாது, நாட் ட்ரூ. விற்றுருந்தாங்கன்னா அவங்க என்ன இருப்பாங்க? பணக்காரங்களாக இருப்பாங்க. அப்போ அது வந்து ஹைப்போதெட்டிக்கல். இப்போ கரண்ட்லி அது வந்து ட்ரூ கிடையாது, நாட் சர்டன், கன்ஃபார்ம் கிடையாது. விற்றாங்கன்னா அவங்க என்ன ஆவாங்க? ரிச் ஆவாங்க. அப்போ அது என்னது? ஹைப்போதெட்டிக்கல் தான், பாசிபிள் கிடையாது. இது பாசிபிள் நம்மளுக்கு தெரியும்னா அவங்க விற்றா தான் விற்பாங்க, விற்கலன்னா போகலாம், அது நம்மளுக்கு தெரியாது. இப்போ பாசிபிள் வராது. அன்ஃபுல்ஃபில்டுனா நடக்கவே இல்லை நம்மளால சொல்ல முடியாது இல்லையா. அவங்க விற்கவும் செய்யலாம், விற்காமலேயும் போகலாம். அடுத்தது ப்ராபபிளும் வராது. ஹைப்போதெட்டிக்கல் தான் கரெக்டான ஆப்ஷன்.